கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் ஸ்தோத்திரங்கள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கானான் கலைஞர்கள் மூலமாக இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்ய காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. பாருங்க, வேத வாக்கியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். தயவு செய்யும் காலம், குறித்த நேரம். வேதத்தில் திட்டவட்டமா கர்த்தர் சொல்லிட்டார். பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் தேவன் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். சகலத்தையும் அவர் நேர்த்தியா செய்கிறவர் நம் ஆண்டவர் மாத்திரமே. அதனாலதான் மூல பாஷையில சொல்லப்படுகிறது, குறித்த காலம் என்பது குரோனஸ், குறிக்கப்பட்ட நேரம் கைரஸ் என்று சொல்லப்படுகிறது. உனக்காக ஒரு காலம் வந்துச்சுன்னா, உனக்கான நேரம் வந்துச்சுன்னா பாருங்க, அது ஸ்பீடா நடக்கும். அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காலம் இருக்குதுங்க. யோபு தன்னுடைய கவியில சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது என்ன பண்ணலாம், தடைப்படாது என்று அவர் சொல்லுகிறார். உண்மையாகவே கர்த்தர் ஒரு காலத்தை உங்களுக்காக வைத்திருந்தா அது நடக்கும். காலம் யாருக்காகவும் என்ன பண்ணாது, ஸ்பீடாகவும் ஸ்லோவாகவும் போகாது. அது கரெக்டான நேரத்துக்கு போய்கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கான கைரோஸ், குறிக்கப்பட்ட காலம் நேரம் வந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடாக நடக்குங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவருங்க. அவரை நம்புங்க, அவர் விசுவாசிங்க. அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கர்த்தாவே, நீர் எழுந்தருளி எங்களுக்காக அப்பா சூத்திரம் இறங்குவீர். எங்களுக்கு குறிக்கப்பட்ட காலம், கொடுக்கப்பட்ட காலம், தயவு செய்ய காலம் எங்களுக்கு கொடுத்து, இதை பார்க்கிற அன்பான சகோதர சகோதரர்கள் கொடுத்து நீர் அபரிதமான ஆசீர்வாதத்தை நிரப்பி நடத்துகிறார். உம்மை நம்பி நாங்கள் வந்துட்டோம். உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் வெட்கப்பட விடாது செய்யும். ஒருபோதும் கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும், கிருபை தாங்கட்டும். எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறோம், பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கண்டிப்பா கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்கு காலம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் அதினதின் காலத்தில் நேர்த்தியை செய்வார். காட் பிளஸ் யூ.